ஹலோ மக்களே, சிவா இலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம இந்திராணிக்கு இப்போ தான் அந்த குடும்பத்தை பற்றி எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. தன்னோட குடும்பம் மாதிரி அவ்வளோ பாசத்தை பொழிஞ்சிட்டு இருந்தாங்க. தன்னோட குழந்தைய இப்படி பண்ண உடனே நம்ம இந்திராணி ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பாவையோட வேண்டுதல்னால நம்ம இந்திராணி சிவா அயலியை போய் பார்த்து பாவையை அயலிக்கிட்ட ஒப்படைக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சிவாவை அயலியும் அந்த வீட்டுக்கே வந்துடுவாங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்துட்டு இருந்த ரித்திகா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இனி ரித்திகாவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி பல சம்பவங்கள் நடக்க போகுது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பாவையும் அயலியை பார்த்தா தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதம் பிடிக்கும்போது அயலியும் நம்ம பாவையை பார்க்கறதுக்காண்டி அந்த மழையிலையும் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரித்திகாவும் பயங்கரமாக டென்ஷன் ஆகி பாவையை அப்படியே பிடிச்சு இழுத்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்தில் நம்ம இந்திராணி அதை கவனிச்சிடுறாங்க. ரித்திகா கிட்ட போய் இதெல்லாம் தான் நீங்கள் என்னோட பொண்ணை பார்க்கக்கூடிய லட்சணமா அப்படி சொல்லிட்டு சத்தம் போட்டது மட்டும் இல்லாமல் செல்வன் ஆகிட்ட சித்தி உங்களை நம்பி தானே என்னோட பொண்ணை இங்கே ஒப்படைச்சிட்டு போனேன், ஆனால் நீங்கள் கூட எங்களுக்கு ஆதரவாக இல்லைல்ல, நான் உங்களை ஒரு சித்தி மாதிரியே பார்க்கல, என்னோட சொந்த அம்மாவாக இருந்தால் இந்த மாதிரிலாம் செய்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசும்போது பாவை அந்த இடத்துல மயங்கி விழுறாங்க. அதை கவனித்த உடனே டாக்டரை வர வச்சு சொல்லும்போது டாக்டரும் அவளுக்கு தேவையானதை நீங்கள் கொடுக்கணும், அவளோட மனசு சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கணும், பாவம் இந்த சின்ன வயசுலேயே ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும் போல், இது வரைக்கும் அவள் சாப்பிடாம இருந்தனால தான் டயர்டாகி இப்படி மயங்கி விழுந்திருப்பா, நல்லபடியாக அந்த பொண்ணை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி கிட்ட சொல்லிட்டு போறாங்க. இந்திராணியும் அயலி இன்னும் வெளியிலே இருந்துட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பொன்னி சொன்ன உடனே அயலியை பார்த்து எதுக்கு அயலி இப்போ தேவையில்லாமல் இங்கே வந்து நின்றுட்டு இருக்க, எங்கள் குடும்பத்துக்கு இல்லை உள்ளவங்களே எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கே இன்னும் ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருக்கு, யாரெல்லாம் நல்லவங்க நான் நினச்சிட்டு இருந்தனோ அவங்க எல்லாருமே இப்போ எனக்கு மாறுதலாக இருக்க மாதிரி இருக்கு, தயவு செய்து இந்த இடத்த விட்டு நீ போயிடு, எனக்கு உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை இங்கே வந்து என்னெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது, எங்கள் குடும்பத்துக்காக நீ வந்து நிற்காண்டா, இந்த இடத்த விட்டு நீ போயிடுன்னு சொல்லிட்டு நம்ம அயலியை அந்த இடத்துலேருந்து துரத்தி விடுறாங்கன்னே சொல்லலாம். அதை பார்த்துருந்த நம்ம அயலியும் இந்திராணி அப்படியே அழ ஆரம்பிக்கிறத கவனிச்ச உடனே அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனமே இல்லாமல் சரி எப்படியாவது பாவையை பார்த்துடலான்னு பார்த்தா பாவையும் பார்க்க விடலை. நம்ம அயலியும் அப்படியே அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க. நம்ம சிவாவும் இன்னும் அயலியை காணலையே, பாவையை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணாலேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது கரெக்டாக அயலியை பார்த்த உடனே என்ன அயலி எதுக்கு இப்படி நினைச்சிட்டு வந்திருக்கா, அது மட்டும் இல்லாமல் எதுக்கு இப்போ அழுதுட்டு இருக்க, பாவையை பார்க்க போகிறேன் அப்படி தானே சொன்னேன், என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம அயலியும் பாவையை பார்க்க தான் போனேன், ஆனால் பாவம் பாவை அப்படி சொல்லிட்டு இன்னும் அழ ஆரம்பிக்கிறாங்க. சரி நீ போனல, பாவையை பார்த்தியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம அயலியும் இல்லை பாவையை வந்து எவ்வளோ நான் கேட்டேன், ஆனால் அங்கே உள்ளவங்க யாருமே பாவையை பார்க்கறதுக்காண்டி எனக்கு சம்மதிக்கவே இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே என்னை ஏத்தல அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி அயலி நீ கவலைப்படாத, அந்த வீட்டில் உள்ளவங்களை பற்றி தான் உனக்கு நல்லாவே தெரியும்ல, அவங்க வந்து எவ்வளோ விரோதமா நமக்கு மேலே இருந்தாங்க, அதனால தான் நம்மளை அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புனாங்க, அப்படி இருக்கும்போது நம்ம மறுபடியும் போனால் அவங்க இதை தான் செய்வாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படி சொல்லும்போது நம்ம அயலியும் இல்லை எப்படியாவது பாவையை பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிவாவும் சரி இவ்வளோ நேரம் ஈரமாட்டு தானே இருக்க, போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா, சமாதானம் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியை அனுப்பி வைக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம இந்திராணிக்கு நடந்ததை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து நம்ம சித்தி நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே அன்பா இருந்தோம், ஆனா இன்னைக்கு நம்ம பொண்ணுகிட்ட இவங்க இப்படி நடந்துப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம கண்ணு முன்னாடியே இப்படி எல்லாம் நடக்குது, பாவை வேற பாவம், எப்படியாவது அவ கண் முழிக்கணும்னு சொல்லிட்டு நாம இந்திராணியும் பாவைய பார்த்துட்டே இருக்கும்போது பாவையும் எழும்புறாங்க. பாவைக்கிட்ட வந்து பாவை ஒரு வயது நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாவையும் மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அயலியை பார்த்தா தான் நான் சாப்பிடுவேன், அயலி தான் ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அடம் பிடிக்கும் போது நம்ம இந்திராணியும் எத்தனை வாட்டி தான் பாவை உங்ககிட்ட நான் சொல்கிறேன், அயலியெல்லாம் பார்க்க முடியாது, அவங்க தான் இந்த வீட்டை விட்டே வெளியில் போயிட்டாங்கல்ல, நீ மட்டும் சாப்பிட்லன்னா நீ ரொம்பவே டயர்டாயிருவேன், நான் தான் சொல்கிறேன்ல கேளலாம் அப்படி சொல்லும்போது நம்ம பாவையும் பிடிவாதமாக இருக்காங்க. இந்திராணியும் பாவைக்கிட்ட வந்து பாவை உனக்கு நான் எனக்கு நீ மட்டும்தான் இருக்கோம், அதை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல, நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேளு அப்படி சொல்லும்போது நம்ம பாவை சாப்பிட்ற மாதிரி இல்லை. ரித்திகாம செல்வனாகிட்ட எதுக்கு தான் இந்த பாவை இப்படி இருக்கான்னு புரிய மாட்டேங்குது, நாம தான் எப்படியாவது அயலி சிவாவை வெளியில் அனுப்பிடலான்னு பார்த்தா இந்த பாவையினால மறுபடியும் இந்த இந்திராணியனோட மனசு மாதிரி இங்கே கூட்டிட்டு வந்துருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவும் சொல்லும் போது செல்வனாகியும்
ஆமா ரித்திகா, நானும் அதை தான் யோசிச்சுட்டே இருக்கேன். இந்த பாவைக்கு என்ன வந்துச்சாம்? ஏன் தான் இப்படிலாம் செய்றாளோ? அந்த அயலி அப்படி பாவைய மயக்கி வச்சிருக்கா. அவ சரியான ஆளு அப்படி சொல்லிட்டு செல்வநாயகி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரித்திகாவும் இனி எப்படி இருந்தாலுமே அந்த அயலி வீட்டுக்குள்ள வரவே கூடாது. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாவே இருந்துச்சு. சரி இனிமே இந்த அயலியோட தொந்தரவு இல்லைன்னு அதுக்குள்ள நம்ம நிம்மதியா இருக்கிறது அவளுக்கு பொறுக்கவே செய்யாது. இங்க வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டா பாத்தீங்களா? என்னை இந்திராணி என்ன நினைப்பா? இது நல்லாட்டு அவ சொன்னதெல்லாம் கேட்டு நாங்க ஆடிட்டு இருந்தோம். இனிமேலும் இந்த இந்திராணியோட ஆட்டம் எல்லாம் நீங்க பலிக்கவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வனாகியும் நம்ம ரித்திகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்திராணிக்கு ஆதரவா இருந்த எல்லாருமே இப்ப இந்திராணி எதிர்த்து நிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடுது. இந்திராணிக்கு இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. இவ்வளோ நாளாட்டு நம்ம தான் ஏமாந்துட்டு இருந்திருக்கோம். நம்ம குடும்பம்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ அன்பா இருந்தோம். ஆனா அவங்க யாருமே இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச நம்ம இந்திராணியும் சரி அயலி சிவா எல்லாம் நம்மக்கிட்ட எவ்வளோ அன்பா இருந்தாங்க அதை பத்தி எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காங்க. கடைசியா நம்ம அயலியை இப்படி செய்துட்டோமே, அயலிக்கு நம்மனால எந்த தொந்தரவும் வரக்கூடாதுதான் அவளை இப்படி இந்த இடத்துல இருந்து போக சொன்னோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாவையோட ஒரு பிடிவாதத்தினால நம்ம இந்திராணியும் வேற வழியே இல்லாம அயலி சிவா கிட்ட பார்க்கறதுக்கு கிளம்புறாங்க. அதே சமயத்துல நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட அயலி நீ எதை பத்தியும் ஃபீல் பண்ணாத, பாவை நல்லா தான் இருப்பா, நல்லபடியா இருக்கும். சரி நீ வந்து அகிலாண்டேஸ்வரி மேம பார்க்க போனல, அந்த விஷயம்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அயலியும் ஆமா நான் மேம தான் பார்க்க போனேன். அந்த சமயத்துல தான் எனக்கு பொண்ணுக்கிட்ட இருந்து ஒரு கால் வந்துச்சு. பாவை சாப்பிடாம இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவசரமா அந்த இடத்துல கிளம்புனேன். ராஜேந்திரன் மாமாவை பத்தி நான் மேம் கிட்ட எதுவுமே கேட்கல அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம சிவா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அப்படி பேசிட்டு இருக்கும்போது வெளியில காலிங் பெல் அடிக்க சவுண்டு கேட்குது. அதை கேட்ட உடனே நம்ம சிவாவும் சரி இந்த நேரத்தில் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா நம்ம இந்திராணி அந்த இடத்துல நிற்கிறாங்க. இந்திராணியை பார்த்த உடனே அப்படியே நம்ம சிவா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்திராணியை கண் கலங்கி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம அயலியும் யாரா இருக்கும், நம்ம சிவா ஏன் இப்படி நிற்கிறாங்கன்னு பார்க்கும்போது இந்திராணியை கவனிக்கிறாங்க. இந்திராணி வந்து நம்ம பாவையை கூட்டிட்டு வராங்க. நம்ம இந்திராணியும் பாவையும் சூட்கேஸோட நிற்கிறத பார்த்த உடனே நம்ம அயலியும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அயலி பாவையை அப்படியே ஹக் பண்ணி என்ன ஆச்சு பாவை, எதுக்காக நீ இப்படி சாப்பிடாம இருந்த? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல சீக்கிரத்தில் நான் அந்த வீட்டுக்கு வருவேன்னு, பாரு நீ எவ்வளோ டயர்டாக இருக்க, ஒழுங்காட்டு நீ சாப்பிடு அப்படி சொல்லும்போது நம்ம பாவைக்கு இப்போ தான் நிம்மதியாச்சு. நம்ம அயலியை பார்த்த உடனே நிம்மதியாச்சு. நம்ம அயலியும் பாவைக்கிட்ட சரி நீ முதல்ல சாப்பிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாவே பாவைக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இந்திராணி ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மேலே இவங்க தான் இவ்வளோ பாசமாக இருக்காங்க, நம்ம சொந்தம்னு நினச்சிட்டு இருந்த சித்தியே நம்ம பொண்ணை என்னெல்லாம் பாடுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிவாவும் நம்ம இந்திராணி அழதை பார்த்த உடனே அக்கா எதுக்கு நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, எதுக்குமே வருத்தப்படாதுங்கன்னு சொல்லும்போது நம்ம இந்திராணியும் எனக்கு வீட்டில் உள்ளவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு இன்னும் குழப்பத்தில் தான் இருக்குது. என்னோட பொண்ணை அவங்கள நம்பி விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பாவை ரொம்பவே பிடிவாதமாக இருக்கா, அயலி கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு பாவை எங்கேயே இருக்கட்டும்னு சொல்லி நம்ம இந்திராணியும் பாவையை அயலிக்கிட்ட ஒப்படைக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம இந்திராணி கூடிய சீக்கிரத்தில் அயலி சிவாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ரித்திகாவோட மூஞ்சில கறியை பூச போகிறாங்கன்னே சொல்லலாம்.